விஜய் சார், உங்களுக்கு யாரையாவது பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா அவங்கள நேரடியாக பழி வாங்குங்க. மக்களை இப்படி சாவ கொடுக்காதீங்க. நீ நின்ன இடத்துல தானே பவுன்சர் நிற்கிறாப்புல. நீ பார்த்த ஆடியன்ஸை தானே அவரும் பார்க்குறாரு. நீ பார்வை செலுத்துகிற இடத்துல தானே அவரும் பார்வை செலுத்துறாரு. அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று உன் கண்ணுக்கு ஏன் தெரியல? கொடூரமான ஒரு விஜய். வெக்கமே இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், அநாத பணங்களை எங்கள் இதில் செத்ததா கணக்காட்டுறாங்கன்னு சொல்கிறான். சரிடா, கூசலையாந்திரா, இதை சொல்றதுக்கு உனக்கு கூச வேணாம். பூசலையே சொல்கிறானே. அந்த அம்மா வந்து கும்பமேளால இறந்தவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, ஒரு உயிர் தானங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் என்டையர்லி வேறையா இருக்குமா? இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய சதி வேலையை பாஜக, தாவேகா, அதிமுகன்னு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரங்கேற்றணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? உன் பேரை சொல்லி ஒரு ரசிகர்கள்னு சொல்லி செத்ததுக்கு எல்லாரையும் காவு கொடுத்து கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 50 பேருக்கு மேல சாவடிச்சுட்டு இது என்ன அரசியலா? நீ தான் வீட்டுக்குள்ளேயே போட்டோ வச்சு மாலை போட்டு வீடியோ எடுத்து போடுவியே, போட்டோ எடுத்து போடுவியே, அந்த கர்மத்தையாவது செஞ்சியா? கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 60 மணி நேரங்களுக்கு பிறகு நடிகர் விஜய் ஒரு சிங்கிள் டேக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டது, அதில் என்ன கன்வே பண்ண விரும்பினார், அதில் என்ன தெரிந்தது அப்படின்றத பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் சமூக ஊடகங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்ன சொல்ல விரும்பினார் முதல்ல, அந்த டேக்அவே என்ன, அந்த வீடியோவோட டேக்அவே? விஜய் சார், உங்களுக்கு யாரையாவது பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா அவங்கள நேரடியாக பழி வாங்குங்க. மக்களை இப்படி சாவ கொடுக்காதீங்க. அதுதான் டேக்அவே. ஆனால் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு இடத்துல கூட இல்லையே. ட்ரெஸ்ஸு, பான்ஸு, பிரிட்டியா அப்படின்னா அந்த ஒரு எண்ணமே இல்லை, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, அந்த ஒரு கில்ட் இல்லை. அது மிருகங்க. அது வந்து மக்கள் சாவுறதை பார்த்து ஆர்காசம் அடைகிற மிருகம். இந்த மனநிலை எப்படி வந்துச்சு? அது விஜய் மாதிரி ஒரு நபர் வந்து பொலிட்டிக்கலாக விமர்சனம் எனக்கு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த நபரை வந்து ரசிச்சிருக்கிறோம் சினிமாவில். சில சமூக செயல்பாடுகளில் அவருடைய நடவடிக்கைகள், அவர் நடந்துக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு க்யூட்னஸ் இருக்குடா அவர்கிட்ட அப்படின்னு பலரும் ரசித்த ஒரு நபர். இல்லை, முந்தி இப்போ இந்த அனிதா மரணம் வந்தபோது நீட்டு குறித்து திரைத்துறையில் பல பேர் அமைதியாக இருந்தபோது சூர்யா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனார். இவர் போய் நேரில் பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்து பரவாயில்ல. இப்போ ஸ்டெர்லைட்டில் அந்த 13 பேர் வீட்டுக்கு நேரில் போய் பார்த்தாரு. கட்சிப்பை கட்டிட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போயிட்டு வந்தார். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து ஓகே பரவாயில்ல. அப்போ என்ன கம்பேர் பண்ணுவோம்னா, மற்ற நடிகர்கள் மாதிரி மௌனமாக இல்லாமல் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் வெளியே கடத்துறாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் புரியுது அது எல்லாமே வேறு ஒரு நோக்கத்திற்காக அப்படின்ற அந்த இது. இவர் என்ன சொல்கிறாரு, நானும் மனுஷன் தானே, அத்தனை மரணம் நடந்ததுக்கு பிறகு எனக்கு போக முடியாமல் நான் எப்படி அந்த இடத்த விட்டு கிளம்புவேன், அது உங்களுக்கு புரியலையாங்கிற டோனில் பேசுகிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், அங்கேருந்து உங்களுக்கு போக முடியல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அது போக முடியல ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்களே, அவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சே அப்படிங்கிற அந்த வருத்தம் எங்களுக்கு இருந்தது, அதனால் போக முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் தான் வாக்கு மூலமாக கொடுக்குறீங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சிட்டு மரணம் அடைஞ்சவங்களை பார்க்குறதுக்கு விஜய் போனார்ல. அது வந்து பல பேருடைய மரணம் தானே, 20க்கும் மேற்பட்டவர்களுடைய மரணம் தானே. அதில் உங்களால் போக முடிஞ்சிச்சுல. அப்போ வந்து இந்த கூட்டம் வரும், ஒரு பெரிய சிக்கல் வரும், அப்படிலாம் யோசிக்காமல் போக முடிஞ்ச உங்களால், உங்களை நம்பி வந்த ஒரு கூட்டத்தை 40 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க, 41 பேர் பச்சை குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. அந்த இடத்துக்கு போக முடியாததுக்கு ஒரு வியாக்கியானமாக இந்த வீடியோ வருதுன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். பாளையங்கோட்டையில் வெள்ள நிவாரணம் கொடுக்க மண்டபத்துக்கு போனீங்க, அப்போ கூட்டம் வரலையே. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் அனிதா மரணத்துக்கு போனப்போ, ஸ்டெர்லைட்டுக்கு போனப்போ எல்லா இடத்துக்கும் தானே போயிட்டு வர்றீங்க. அப்படி ஒன்றும் கூட்டம் வரலையே. ஆனால் நிவாரணம் பண்ணி கொடுக்கும்போதும் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் கூட்டம் கொடுதுன்னு காட்ட விரும்புறது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தா தெரியுது. இந்த மனநிலை விஜய்க்கு எங்கிருந்து வருதுன்னா, இது ஒரு மாபினுடைய லீடர் தான் அப்படிங்கிறதையும், தான் உச்சத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு அவரே கிளைம் பண்ணிக்கிறதும், நான் வந்தா ஒரு பெரிய கூட்டம் வருது, மாசா கெத்தா, இது எவ்வளோ பெரிய கூட்டம் பாத்தியா, இது கரூரை வந்து அலற விடுவோம் பாத்தியான முந்தின நாள் போட்டதுல இருந்தே இந்த மனநிலை வந்து ரொம்ப குரூரமான மனநிலையாவே தெரியுது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னைய பழி வாங்குறதா இருந்தா நான் வீட்டில் இருப்பேன்,
ஆஃபீஸில் தான் இருப்பேன். நீ சுடுகாட்டுல கூட இரு. இல்லை, நம்ம என்ன கேள்வினா, நீ முதல்ல நேரத்துக்கு வந்திருந்தாலே இது நடந்திருக்காது. நீ வீட்டில் இருந்துக்கிட்டு பகுமானமாக 8:45 கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்ற, 8:45 இங்கே நாமக்கல்லில் மீட்டிங் சொல்லிட்டேன். ஆனால் 8:45 நீ வெளியில் வந்திருக்கிய, அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்பாங்களேன்றதுக்காகவே யாரையும் சந்திக்காமல், பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 50 டேக்கை போட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதையும் 60 மணி நேரம் கழித்து சாவாச விளக்கணையாக நீங்கள் அந்த வீடியோவை போடுறீங்க. அதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, அதில் எந்த ஒரு கிளைமும், நீங்கள் பண்ண தவறுகள் இருக்கக்கூடிய கிளைம் எதுவுமே வரலை. பேசிக்கான கேள்வி 9 மணி, 8:45னா அதிகபட்சம் 9:30 வரலாம், 10 மணிக்கு கூட வரலாம். அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு நபர் 8:45 தான் சென்னையிலேயே கிளம்புறாரு அப்படின்னா அதுதானே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணங்கிற சென்ஸ் இல்லாமல், அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் யார் யார் மேலெல்லாம் பழி போடலான்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய ஆபத்து. உங்கள் அப்பா உங்களை வான் பண்ணுறாரு, உங்கள் ஃபேமிலி உங்களை வான் பண்ணுது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வான் பண்ணுறாங்க. இப்படி எல்லாரும் வான் பண்ணும்போது விஜய் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பிடிக்காம அவங்க வான் பண்ணுறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பலருக்கும் உங்களுடைய இந்த வீடியோ மூலமாக இல்லை அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை தள்ளி வச்சிருக்கிறாங்க, இவருடைய பிஹேவியரே நார்சிஸ்ட் பிஹேவியராக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வெளிப்படையாக தெரியுது. இன்னொன்று, இப்போ இந்த திமுக கூட்டங்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களோ அல்லது விசிகா கூட்டங்களோ நம்ம போவோம், 6 மணி அறிவிச்சிருப்பாங்க, அப்போ 7 மணிக்கிட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மக்கள் 5 மணிக்கு வந்துடுவாங்க. ஒரு 8, 8:30 தாண்டும் போது அந்த நிர்வாகிகள் சார் ஜனம் 5 மணி நேரமாக உட்காந்துருக்குறாங்க சார், வீட்டுக்கு போகணும் சார், லேட் ஆகுது சார், சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சார், இருந்தாலும் அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க சார், முடியாது சார், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர் 6 மணிக்கு மீட்டிங்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் மீட்டிங் பந்தலுக்கு வர்றதுக்கு 10 மணி கூட ஆகும். ஆனால் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அவர் பேசுவதை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய பேச்சையும் அவர் வருவதற்கு முன்பாகவே பேசுவதற்கு அவர் அனுமதிப்பார். ஏன்னா நான் லீடர், நான் இந்த கட்சியினுடைய தலைவர். அந்த ஈக்குவாலிட்டி, அந்த சமத்துவத்தை என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்குறேன். நான் இல்லைனாலும் அந்த இடத்தில் அதிகாரத்தோடு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை தன் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இல்லைனாலும் நீங்கள் எல்லாரும் வரவேற்புரை, அடுத்தடுத்த நபர்கள் பேசுவது அப்படின்ற வேலையெல்லாம் ஆரம்பிங்க, நான் வந்த உடனே பேசிட்டு கடைசியாக அந்த நிகழ்ச்சியை முடிச்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. அதனாலேயே அந்த கூட்டம் நேரமானாலும் அதற்கு முன்பாக சும்மா இல்லாமல் அந்த கருத்துக்களை, சொற்பொழிவுகளை, அரசியல் கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கும், உரை நடந்துக்கிட்டே இருக்கும், தொண்டர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே விஜய் 8:45 வீட்டில் இருந்து கிளம்புறாருன்னா 8:45 ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சியை குறைஞ்சபட்சம் அவர் தனி ஃப்ளைட்டில் தான் வர்றாரு. வாய்ப்பு இருக்குன்னா அவரால் தனி ஹெலிகாப்டர்லேயே வர முடியும். கமலஹாசனே ஹெலிகாப்டரில் வர்றாருங்க, இவரால் வர முடியாதா என்ன? ஈஸியாக வர முடியும். அப்போ ஹெலிகாப்டரில் லோக்கலில் கரூர் பக்கத்துலேயே ஒரு பிரைவேட் இடத்த பிடிச்சி ஹெலிபேட் லேண்டிங் அங்கே வச்சு அங்கேருந்து இவர் பைக்கில் வர மாதிரியோ காரில் வர மாதிரியோ ஒரு ஏற்பாடு பண்ணி அவர் டக்குன்னு அந்த கேரவனுக்கு அவர் உட்காருவதற்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர், அந்த கிளை பொறுப்பாளர், அந்த ஒன்றிய பொறுப்பாளர், நகர செயலாளர்னு ஒரு 4-5 பேரை நிப்பாட்டி பேச வச்சுட்டு விஜய் வந்த உடனே பேசிட்டு கிளம்புறாங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் அப்புறம் நான் எப்படி மாஸ் காட்டுறது? அதுதான் பிரச்சனை. கண்டவனும் மேடையில ஏறி மாஸ் காட்டுறதா? ஒரு மாவட்ட நிர்வாகி, ஒரு மாவட்ட செயலாளர் பிரச்சனைன்னு வந்த உடனே மாவட்ட செயலாளர் தலைமறைவாகிறாரு. பிரச்சனைன்னு வந்த உடனே முதல் ஆள் அந்த மாவட்ட செயலாளர் தான் கைதாகிறாரு. கூச வேணாம், கொஞ்சம் கூட கூச வேணாம். அவரை நீ அந்த மேடையில் ஏத்துனியா? அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அங்கீகாரம் கொடுத்தியா? நாமக்கல்ல இந்த ஏற்பாடை செய்து கொடுத்து இந்த மாவட்ட செயலாளர் வாழ்த்துக்கள், கரூரில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த மாவட்ட செயலாளர் வாழ்த்துக்கள் பேசுனியா? அவரை பக்கத்தில் மேடையில் ஏத்துனியா? சம்பந்தமே இல்லாத எங்கெங்கயோ இருந்து வந்த 4 பவுன்சர்ஸை மேலே ஏற்றிக்கிட்டு மொழி தெரியாதவன கே ஓகையா பே ஓகையான்னு பேசக்கூடிய ஒரு இந்திக்கார 4 பேரை உன்னால மேடையில் ஏற்ற முடியுது, அந்த இடத்துல நிப்பாட்ட முடியுது. ஓம் பாதுகாப்பு முக்கியன்றதுக்காக 4 பேரை நிப்பாட்ட முடியுதுன்னா உன்னை நம்பி வந்த 27,000 பேர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய துப்பில்லையா உனக்குன்னு உன்னை கேட்பாங்களா மாட்டாங்களா? இவன் எவ்வளவு அறிவேட்டவனா இருக்கிறான்னா, பவுன்சருக்கு தெரியுது மக்கள் கீழே விழுந்து கிடக்குறாங்க, பீப்புள் ஆர் டவுன், மக்கள் விழுந்துட்டாங்க, மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ்ல அவங்களை ஏத்தணும், வழிவிட சொல்லுங்கன்னு பவுன்சர் சொல்றாரு. 5 மினிட்ஸ்ல முடிச்சிருங்கன்றாரு. ஆனா கீழே இருந்து ஆதவர்ஜனா நீங்க பேசுங்கன்றாரு. இவர் நான் பேசலாமான்றாரு. ஆம்புலன்ஸ் உங்க முன்னாடி தான் சொல்றாரு. விழுகுறாங்க, அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துடும், ப்ளீஸ் சொல்லுங்க சார்னு உங்கள்கிட்டயே சொல்றாங்க. நீ நின்ன இடத்துல தானே பவுன்சர் நிக்கிறாப்ல, நீ பார்த்த ஆடியன்ஸ் தானே அவரும் பாக்குறாரு, நீ பார்வை செலுத்துற இடத்துல தானே அவரும் பார்வை செலுத்துறாரு. அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒண்ணு உன் கண்ணுக்கு ஏன் தெரியல? குரூரமான ஒரு விஜய். ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை சட்டை இல்லாம அந்த பையனை அப்படி மேல தூக்கி கூட்டு போறாங்க, கண்ணுல படுது, அப்படியே படாதது மாதிரி இப்படி திரும்பிக்கிறாரு.
கரெக்டாக அந்த உடம்பு அந்த பையனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. பார்வை வந்து இந்த இவ்வளோ தூரம் விஷன் இருக்கும். நீங்கள் ஒன்றும் குதிரை கிடையாது, கழுதை கிடையாது, கடிவாளம் போட்டுருக்கிறதுக்கு. இப்படி பேசும்போது உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். ஆனால் கான்சியஸாக அந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு இப்படி திரும்பி பேசிட்டு இப்படி நடக்கக்கூடாத நடத்திட்டாங்கன்னு இன்னொருத்தங்க மேலே பழி போடுற இந்த எண்ணம் இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய குரூரத்தின் உச்சம். சினிமா நடிப்பில் படம் நல்லா இல்லைன்ன உடனே டேரக்டரை பிளேம் பண்ணிட்டு அந்த டேரக்டருக்கு அடுத்த படம் கொடுக்க முடியாத அளவுக்கான மனநிலை தான். அப்படியே அரசியலில் நீ தோத்துட்டன உடனே உன்னுடைய ஃபெயிலியர்ன உடனே இன்னொருத்தவங்க மேலே எப்படியெல்லாம் பழி போடலான்னு கான்சியஸாக வேலை பார்த்துருக்கேன். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், கரூரில் மட்டும் இது எப்படி நடக்குதுன்னு நீ கேட்குறீல்ல, நான் அதே கேள்வியை உங்களை நோக்கி திருப்பி கேட்குறேன். கரூரில் மட்டும் எப்படி இது நடந்துச்சு? கரூர் முதல்ல எப்படி தேர்வு செய்யப்பட்டது? அதற்கு முன்பாக வடசென்னையும் திருவள்ளூரும் தானே தேர்வு செய்யப்பட்டிருந்தது 27ஆம் தேதி. திடீரென்று மாற்றி கரூரில் நான் நடத்துறேன்னு சொன்னது விஜய். பிளான் படி அது இல்லவே இல்லை. திடீர்னு கரூருக்கு வரணும்னு யாரை கேட்டு நீ முடிவு பண்ண? அப்படி நீ முடிவெடுத்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம் என்ன? அந்த கரூரை நீ தேர்ந்தெடுத்து அந்த கரூர்ல உன்னோடு சேர்ந்து சில சதி திட்டங்களை நடத்தி திமுகங்கிற அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு உன்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய லாபி வேலை பார்த்துச்சா? பதில் சொல்லு. எனக்கும் அந்த சதி கோட்பாட்டில் நானும் கேள்வி கேட்குறேன். நீ சொல்கிறீல்ல வீடியோவில் உட்காந்துக்கிட்டு இது மக்கள் சொல்கிறது எனக்கு வந்து கடவுளே சொல்கிற மாதிரி இருக்குன்னு நான் கேட்குறேன். எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நீ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வேற ஒரு கட்சியை சார்ந்த நபர் உங்களுடைய அட்வொகேட்டோட சேர்ந்து பக்கத்தில் நிற்கிறாரு. பாஜக கட்சியை சார்ந்த ஒருத்தர் வழக்கறிஞருங்கிற பேரில் கூட நிற்கிறாரு. இடம் மாற்றப்பட்டிருக்கு. பிஜேபிக்காரரு கூட இருக்கிறாரு. இந்த மாபு ஒர்க்க பூராத்தையும் வட இந்தியாவில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் கும்பலுங்கிறது ஆல்ரெடி டேபிள் ரெக்கார்டு. உதாரணங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த சமஸ்தான் ஆப்ல தானே தொண்டர்கள் டேட்டா பூரா இருக்கு. அப்ப நான் இதை கேள்வி கேட்கணும்ல, பாஜக காரரின் சமஸ்தான் ஆப்ல. அப்ப அந்த மாவட்ட நிர்வாகிகள், அந்த மாவட்டத்திற்கு வரக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாருடைய லிஸ்டையும் சமஸ்தான் ஆப் மூலமா பாஜக பிரமுகர் ஒருத்தர் கிரியேட் பண்ண அந்த ஆப்ல டேட்டாஸ் பூரா இருக்கு. நீ திட்டமிட்டு கடைசி நேரத்தில் கரூர் மாற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற. நீ முடிவு செஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்களே முடிவு செஞ்சதா மட்டும் நான் நினைக்கல. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் முடிவு செய்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க. அவர்களுடைய சதிக்கு நீங்க ஆட்பட்டு இருக்கீங்களா? அதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும் தானே. நீங்க அப்படி ஒரு கரூர் தியரி உருவாக்குறீங்கன்னா நான் அப்படி ஒரு கரூர் தியரி உருவாறேன். செந்தில் பாலாஜியை நீங்க குற்றம் சாட்டுறீங்கல்ல, வெளிப்படையா மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன்னுடைய கேமரா உங்களுக்காகவே பிரத்யேகமா வேலை பார்க்கறதுக்காக ஒரு புதிய தலைமுறை சேனல் 12 கேமராவை அனுப்பி 12 கேமராமேன் அனுப்பின்னு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷுவல்ஸ் பூராத்தையும் HD குவாலிட்டியில பண்ணி கொடுத்தாங்க. அதை தாண்டி யூடியூப் சேனல்ஸ் அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை வெவ்வேறு ஊடகங்கள் இருந்தாங்க. சன் நியூஸ்ல இருந்து, புதிய தலைமுறையில இருந்து, நியூஸ் 18ல இருந்து எல்லா சேனல்ஸ் இருந்தது. ஏதாவது ஒரு இடத்துல நீ சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசியில 10 பேர் கத்தி எடுத்துட்டு வந்தாங்க, பெரிய மாறுவேஷத்துல வந்து கலவரத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வீடியோலயாவது அது சிக்கிருக்கணும்ல. உன் கேரவனை சுத்தி எத்தனை சிசிடிவி வச்சிருக்கிற? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தில் இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, தெம்பு இருந்தா நீங்க வெளியிட முடியுமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. முடியல இல்ல, வெளியிட முடியல இல்ல, அப்போ நோக்கம் என்ன? அதெல்லாம் நேரம் ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க. அப்போ நோக்கம் என்ன? அதை முதல்ல வெளியிடு. ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து, இன்னொன்னு ஒரு பைத்தியக்காரங்க ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல சொல்றாங்க 1000 பேர் கத்தி எடுத்துட்டு வந்து கிழிச்சாங்கன்னு. 1000 பேர் கிழிச்சாங்கன்னு சொல்றீல்ல, 1000 பேர் ஆளுக்கு ஒருத்தனை கிழிச்சிருந்தா 1000 பேரை கிழிச்சிருக்கணும். ஒன்றும் இல்லடா, 100 பேர் தான் முதுகுல அந்த தேதியில கோடு கிழிக்கப்பட்டதா ஒரு 100 பேரை காட்டுங்கடா. கத்தி எடுத்துட்டு வந்திருந்தவன் எதுக்கு எடுத்துட்டு வந்திருப்பான்? கிழிக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தான்னு நீ சொல்றீல்ல. அந்த 100 பேர் மட்டும் காட்டுறான். 100 பேர் பாதிக்கப்பட்ட ஒரு 100 பேர் முதுகுல கோடு கிழிச்சு கையில கோடு கிழிச்சதா ஒரு 100 பேரை மட்டும் காட்டு. 1000 கூட நீ காட்ட வேணாம், 100 பேரை மட்டும் காட்டு. காட்ட முடியாது. இந்நேரம் அது உண்மையா இருந்திருந்தா இந்நேரம் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் தாவேக்காரன் இன்ஸ்டால ரீல் எடுத்து போட்டிருப்பான். இந்த கோடு கிழிச்சிருக்காங்க, இந்த கோடு கிழிச்சிருக்காங்கன்னு. இனிமே போய் கோடு கிழிச்சாங்கன்னா உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு இந்த கோடு எப்ப கிழிச்சிச்சுன்னு போலீஸே எடுத்துட்டு வந்து காட்டிடும். டாக்டரை வச்சே இந்த ஊண்டுடைய டைம் கொண்டு எடுத்துட முடியும். வெக்கமே இல்லாம அவன் என்ன சொல்றான், அனாதை பணங்களை எங்க இதுல செத்ததா கணக்காட்டுறாங்கன்னு சொல்றான். சரிடா, கூசலையா இந்திரா? இதை சொல்றதுக்கு உனக்கு கூச வேணாம்? கூசலைய சொல்றானே, வெக்கமா இல்ல? யாரு சொல்றா? தாவேக்காவுடைய வக்கீல் சொல்றாருங்க. அந்த பையங்க பூரா பேரும் எனக்கு மாற்றுக்கருத்து இருக்கு, மறுக்கல. அவங்க ஏன்டா அப்படி போறாங்க, அவங்க இப்படி போன, எனக்கு அதெல்லாம் விமர்சனம் தனி. ஆனா அவன் பூரா அந்த விஜயை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு ஒரு ஆதர்சனமா நினைச்சு போயிருப்பான். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாம் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்பி அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லார்ட்டையும் சந்தோஷத்தை பகிர்ந்த ஒருத்தன் செத்து போயிட்டான்.
அது அப்படியே ரெக்கார்டில் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போய் செத்துருக்கிறான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துன்னு. அவனை பூரா வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு தாவேகா வக்கீல் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். யாருன்னே தெரியாதவனுக்கு எதுக்குடா 20 லட்சம் கொடுக்குறேன்னு ஏன்டா சொன்னீங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன் யாருன்னே தெரியாதுன்னு வக்கீல் சொல்றாரு, எதுக்குடா கொடுத்தீங்க? யாரடா ஏமாத்துறீங்க? எதுக்குடா இந்த நாடகம்? செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நேற்று ரொம்ப தெளிவாக அமுதா ஐஏஎஸ் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. 2 மணிக்கு ஆரம்பித்தது போஸ்ட்மார்ட்டம். ஆனால் அது நைட்டோட நைட்டாக முடியலை. மறுநாள் சாயங்காலம் 3:45 வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு பாடியாக டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருந்தோம், வெளியேற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இவங்க எப்படி வந்து உடனடியாக நீங்கள் வந்து பாடி ராத்திரியில எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும் ஒரு தற்கொலை கேட்டுச்சுன்னு சொல்லி இன்னொருத்தன் திமுக மருத்துவரணி எப்படி உள்ளே வந்துச்சு? அதாவது எல்லாம் ஒன்னே மாதிரி தற்கொலை கிடையாது, உன் வக்கீல் மாதிரி தற்கொலை கிடையாது. கலைஞர் வந்து செத்து பணமாக கிடந்தாலும் அடுத்த 2 மணி நேரத்தில் அப்பிடவிட்டோட வாசலில் நிற்கிற அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்த பிரிவினர். அதே போல் மருத்துவரணியாக இருக்கட்டும், திமுக மருத்துவரணி மட்டும் கிடையாது, அதிமுக மருத்துவரணி, பாஜக மருத்துவரணி, நாம் தமிழர் மருத்துவரணி, இவங்க எல்லாருமே மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவசர காலத்தில் உதவி செய்வதற்காக கேம்ப், அதாவது இப்போ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் போகிற மாதிரி இப்போ எடப்பாடி அறிவிச்சார் இல்லையா, இப்போ புயலே கடந்து போனதுக்கு பிறகு மறுநாள் அறிவிச்சார்ல, அது ஒரு சில நேரங்கள் அப்படி இருந்தாலும் கூட பல நேரங்களில் வந்து உடனடியாக ஒரு இடத்துக்கு தேவை அப்படின்னா கிளம்பி போய் அவசர கால உதவி செய்து போர்க்கால சூழலுக்கு பழக்கப்பட்ட கூட்டம். அவங்க அங்கே போய் நின்றுக்கிறாங்க அப்படின்றது ஓ ஆள் அங்கே இல்லைன்றதுக்கான சாட்சி. ஓ ஆள் அங்கே இல்லைன்றதுனால நீ எப்படி வரப்போச்சு அப்படின்ற கேள்வியை நீ கேட்குற. திமுக மருத்துவரணி பேருக்கு பல மருத்துவர்கள், ஒரு மருத்துவர்னா அவர் ஏதோ ஒரு மருத்துவரணியில் இருக்கத்தான் செய்வார். அன்னைக்கு அங்கே சேலத்தில் வந்து நல்ல வேலை ஒரு நேஷனல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்திருக்குது. ஹெல்த் செக்ரட்டரி அங்கே இருந்திருக்கிறார், ஹெல்த் செக்ரட்டரியே இருந்திருக்கிறாரு. அதனால் இம்மீடியட்டாக அது இன்டெலிஜென்ஸ்லேருந்து தகவல் வந்ததற்கு பிறகு உடனே அங்கேருந்த மருத்துவர்கள் அத்தனை பேரை இங்கே திருப்பி விட்டு ஹெல்த் செக்ரட்டரி இருந்ததுனால அவரே சேர்த்து 50 பேரை அள்ளிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ போலீஸ் நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வேண்டியதான். புதுக்கோட்டையிலேருந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்திருக்கு, சேலத்துல இருந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்திருக்கு. 50 பேருக்கு ஒரு போலீஸ்ங்கிறது வந்து அவங்க நாம்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்திருக்கு. ஆல்ரெடி ஓவர் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு. முந்தின நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு 130 பேரோ 150 பேர் தான் போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை விட பெரிய கூட்டம் அங்க இருந்துச்சு. உனக்கே நாமக்கல்ல 247 பேர் தான். இவ்வளவு பேர் கொடுத்து விஷுவல்ஸ் நிறைய இருக்கு. இல்ல நேத்து அந்த போலீஸ் வீடியோ நேத்து தான் பார்த்தேன் நான். அவ்வளவு ஹண்டிங். பின்னாடி ஒரு ஆண் போலீஸ் நிக்கிறாரு, 2 பெண் போலீஸ் நிக்கிறாங்க. அந்த அதாவது ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன், அம்மா மக யாரோ ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பேதலிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அழுதுகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கலாச்சிட்டு ஓடுறாங்க. போலீஸ்காரம்மா அவங்கள கட்டி பிடிச்சு அந்த அம்மா கிடந்து அழுகுது. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் போலீஸ் எங்களை எதுவுமே பண்ணலை, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு நீ நீதிமன்றத்தில் சொல்கிற. அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிற? நடுவில் இருக்க சென்டர் மீடியேட்டர் எடுத்துருக்க வேண்டியதானேன்னு கேட்குற. கோமாளி ஆடா நீங்கள், தற்குறிகள் ஆடா நீங்கள். நடுவில் இருக்க இன்டர்மீடியேட்டர் எதுக்குடா எடுக்கணும்? புரியலடா. நீங்கள் வர்றது 10,000 பேர் எடுத்திருந்தா தானங்க நாங்கள் ராங் ரூட்ல போக முடியும். எல்லா கூட்டத்திலையும் ராங் ரூட்ல தானே போயிருக்கிறான். அதையும் விஷுவல் எடுத்து போட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தமிழ்நாடு சார்பாக செக்ரட்டரி அமுதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட்டை போய் பாருங்க. எங்க அளவுக்கு போலீஸை விமர்சிச்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா போலீஸோட பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும். டக்குன்னு ஒருத்தன் வந்து வழங்கப்பட்ட இதை மீறி ஒருத்தன் போறான்னா பதட்டமாயிரும் அந்த சூழலு. லெஃப்ட் லேன்ல போடான்னு அனுமதிச்சா டப்புன்னு வண்டியை திருப்பி ரைட் லேன்ல ராங் ரூட்ல நீ போற அப்படின்னா அம்புட்டு போலீஸும் பதறும். ஆமா, எல்லாமே எனக்கு அதான் நீ வந்து கான்ஸ்பிரசி சொல்கிறது மாதிரி எனக்கு பல கான்ஸ்பிரசி தோணுது. நீ இவ்வளவு இந்த சம்பவம் நடக்குது, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பதுங்குறீங்க. ஏங்க இங்க ராங் ரூட்ல போனதே 4 பேரை ஏற்றி கொண்டுறதுக்கு தாங்க. அப்படி ஒரு லைன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் போய் வீட்டில் படுத்துக்கிட்டீங்க, டெல்லியிலேருந்து பிஜேபி மொழி தெரியாத ஒரு 2-3 பேரை, யார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கருத்து கேட்கிறேன்னு வருது. தடுப்பூசி குடுடான்னு கேட்டா நான் கொடுக்குறப்பதான் கொடுப்பேன், நீ கேட்குறப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன நாய்கள் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுன்னு வந்து நிற்கிது. நீ கொடு, யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கொடு, உன்னை யாரு தடுத்தா? யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு? எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை விட்டு கொடு, பிஎஸ்என்எல் வேலை போட்டு கொடு. அந்த நடிகை ஒருத்தங்க ஏமா மாலினியா, ஆமா, அவங்கள தானே இந்த குழுவுக்கு தலைமையில் போட்டீங்க. அந்த அம்மா வந்து கும்பமேளால இறந்தவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க 30 உயிர் தானங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் இந்த குழுவை ஆய்வு செய்வதற்கு தலைவராக போட்டிருக்கிறேன்னு அவர் வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன்,
குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒன்றியத்திலிருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்கன்னா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளை தானே அனுப்புவாங்க. அந்த குரூப்ல யார் யார் இருக்கிறா? தெலுங்கு தேசம் கட்சி வருது, சிவசேனா வருது, பாஜக வருது, பாஜகவினுடைய தேசிய கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு பாஜக இருந்து ஒருத்தன் இல்ல அந்த கூட்டத்துல. அண்ணாமலை வந்தாரு, மொழிபெயர்ப்பு இருக்குது, தப்பா மொழிபெயர்க்கிறது. அவர் வந்து லோக்கல் நிர்வாகம் சரியில்லையான்னு ஏமா முகர்ஜி அவங்க பேர் என்ன, ஏமா மாலினி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, ஆமா அந்த நிர்வாகம் சரியில்லை அப்படின்ன உடனே தட் இஸ் த பாயிண்ட், நிர்வாகம் சரியில்லை யாரு கலெக்டர்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எழுதுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரு, இவர் பீகாரி மாதிரி கிடையாதுல்ல, இந்தினா ஹிந்தி தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு. இவருக்கு இங்கிலீஷ் புரியும், பேசத்தான் முடியாது. டக்குன்னு அவர் தாவேகாவுடைய மாவட்ட பிரசிடென்ட் சரியில்லை, அவங்க ஒழுங்கா அந்த வேலையை பார்க்க, நிர்வாகம் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு ஒன்னு அண்ணாமலைக்கு சிவரிங் ஆயிடுச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்படியே பதுங்கிட்டு அண்ணா நீங்க வந்து தாவேகாவை சொல்றீங்களாண்ணே அப்படின்னா, ஆமா 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 தாவேகாவுடைய மாவட்டம் சரியில்லை அப்படின்னு ஒன்னு அதை அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும்ல, பண்ணல. இப்ப என்னன்னா, இந்த பாஜக அனுப்பி இருந்த இந்த 8 பேர் தலைமையிலான இந்த குரூப் ஒரு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளணும்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பான். தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அருணா ஜெகதீசன் அறிக்கை என்ன சொல்லும், இது முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய நேர மேலாண்மையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த நிகழ்வு நடந்ததில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக எடுத்துட்டு வந்து வரும். என்ன திமுக கொடுத்ததுனால அதை சொல்றியாண்ணா, திமுக நினைச்சிருந்தா திமுக ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட அந்த இடத்துல பேசுறதுக்கு அது ஒரு நபர் ஆணையத்தின் மூலமாக நியமிச்சிருக்கலாம். அருணா ஜெகதீசன் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்ட போது அதில் தலைமைக்கு போடப்பட்டவர். ஸ்டெர்லைட்டுக்கு அவங்க தானே நியமிச்சது, யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. ஏடிஎம்கே கவர்மெண்ட் நியமிச்ச ஒருத்தரை நாம தான் நியமிச்சோம் அப்படிங்கிறதுல கூட உள்நோக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, உள்நோக்கம் கற்பித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல போடப்பட்ட நபரையே இது மாதிரியான ஒரு நிகழ்வுல ஆணையத்தினுடைய தலைமையில போடுவோன்னு போடுறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட், அவங்க பேசுனது வந்தது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போதே தெளிவா தெரியுது, அவர் நேரத்தில் ஒழுங்கா கிளம்பி வரல. கூட்டம் எங்க இருந்து வந்துச்சு, அவர் வரும்போதே வெளியில இருந்து நாமக்கல்ல இருந்து வரும்போதே அவர் ஒரு 10,000 பேரை கூட்டி ஆந்தாரு. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அங்க பேசுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் பேசாம இருக்கிறாருன்றதெல்லாம் அந்த அருணா ஜெகதீஸ்வரன் நீதிபதி அவர்கள், முன்னாள் நீதிபதி அவர்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் என்டையர்லி வேறையா இருக்குமா? இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய சதி வேலையை பாஜக, தாவேகா, அதிமுகன்னு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரங்கேற்றணும்னு நினைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற கான்ஸ்பிரசியை விஜய் பேசுவது போலவே நானும் கேள்வியாக எழுப்புறேன். கான்ஸ்பிரசிலாம் இல்லை, அதுதான் உண்மை. அதாவது மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் தமிழர்களை கும்பலாக மாற்ற முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் அவனை வெறியேற்றணும். மதத்தை வச்சு வெறியேற்றுறதுக்கு சேர மாட்டேங்கிறான், சாதியை வச்சு வெறியேற்றினா சேர மாட்டேங்கிறான். எதை வச்சுடா வெறியேற்றுறது அப்படின்னு பார்த்தா நடிகனை வச்சு வெறியேற்றி இருக்கிறான். இப்போ அதுதான் நடந்திருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து டைரக்டா சாதி மதத்தின் பேரால நடந்தது, இங்கே நடக்குது. இதில் அந்த ஆன்லைனில் எழுதுறத எல்லாமே பாருங்களேன். ஒரு முஸ்லீமுக்கு எதிராக இந்துன்ற பேரில் பாஜக என்னெல்லாம் பேசுமோ அதே டைப், அதே பேட்டர்னில் இங்கே செந்தில் பாலாஜியின் பேரை சொல்லி, கவர்மெண்ட்டின் பேரை சொல்லி, முதல்வரின் பேரை சொல்லி, மற்ற எதிர்கட்சிகளின் பேரை சொல்லி இந்த கும்பல் எழுதிக்கிட்டு இருக்கு. ஸ்டாண்ட் வித் விஜய்னா அவர் என்ன பாவம் பண்ணார், அதாவது இந்துக்கள் பாவம் இல்லையா, விஜய் அண்ணா பாவம் இல்லையா, இந்துக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விஜய் அண்ணா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதேதான். அப்படியே அதே பேட்டர்ன், இந்துத்துவாவுடைய அதே பேட்டர்ன். இதை தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றோம். இல்லைங்க, திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன், எனக்கு அரசியல் எதிரி திமுக தான் நீ சொன்னதுக்கு பிறகும் திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை இப்படி ஒரு நிலைமைக்கு போனதை விரும்ப மாட்டாருன்னு விஜய்க்கு வேல்யூஸை கொடுத்து விஜயை தேற்றும் விதமா ஒரு வார்த்தை சொல்றாரு. திமுக காரம்பரா கொதிச்சு உண்மையிலே இவ்வளவு பெருந்தன்மையா நீங்க இருக்க வேணாம், அவ்வளவு தூரம் அவங்க விமர்சிக்கிறாங்க. ஆனா திமுக தலைவராக மட்டும் இல்லை, நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த விஷயத்தை பேசுகிறேன். இதில் பாலிடிக்ஸை பேசக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை இறந்தது நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அதனால நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று அவர்களுக்கான உரிய மரியாதையை நாம் கொடுக்கணும்னு வெளிப்படையாக வீடியோ வெளியிடுறாரு. இந்த தற்குறி விஜய் அடுத்த நாள் சாவகாசமாக படுத்து எந்திரிச்சிட்டு ஒரு வீடியோ போடுறாப்புல. அந்த வீடியோவில், இது சிஎம் சார், என்னைய பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து என்னைய வீட்டில் வந்து பழிவாங்குங்க, என்னுடைய ஆஃபீஸில் வந்து பழிவாங்குங்க, என் ரசிகனை விட்டுருங்க. உன் ரசிகனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஆரம்பித்து இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க.
பேனரை உடைக்காதீங்க, அதை இது பண்ணாதீங்க, என்னுடைய ரசிகர் என்று எதுவும் பண்ணிடாதீங்க, என் மேல இருக்கக்கூடிய கோபத்தை என்கிட்ட காட்டுங்க. என்ன பண்ண நீ? இப்பதாங்க பிகில் பட ஆடியோல 5 விஷுவல்ஸ் வெளியே வருது. அப்பயே பல பேர் அடிபட்டு இருக்கிறாங்க, பல பேர் சாவ கிடந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் நீ என்ன பண்ண? செத்தவனுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? உன் பேரை சொல்லி ஒரு ரசிகர்கள்னு சொல்லி செத்ததுக்கு எல்லாரையும் காவு கொடுத்து கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 50 பேருக்கு மேல சாவடிச்சுட்டு இது என்ன அரசியலா? என்னைக்கு உன் கொடிக்கம்மா சரிஞ்சு விழுந்துச்சோ அன்னைக்கே பேஸ்லெஸ், நீ தோத்து போயிட்ட. அரசியல் அரசியல் பொழகிறதுக்கு 50 பேர் சாகணுமா? புதுசா வந்திருக்கிறாரு, புதுசா வராத 50 பேர் செத்தது ஏதோ புரட்சி நோக்கத்துல, ஏதோ ஒரு குட் காஸ்ட்னால, ஏதோ ஒரு கொள்கைக்காக, எதுக்குன்னே தெரியாம செத்துருக்கான். நீட் ஒழிப்பு, ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், மாநில உரிமைகளுக்கான ஒரு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இப்படி ஏதாவது ஒரு உயிர் தியாகமா அது இருந்தா பரவாயில்ல. செத்தவன் பூரா உன்னைய பார்க்க வந்ததுனால செத்தான், கடைசியா அவனையே அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்ற. என்னமோ கரூர்ல நடந்ததுன்னு சொல்றியே, மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ நடத்தின விக்கிரவாண்டி மாநாட்டில் உயிர் பலி நடக்கல? 7 பேரா? 4 பேரு. அதுக்கடுத்து மதுரையில மாநாடு நடத்தினப்ப சாவல? உன் கட்சிக்காரங்க போகலன்னு நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு போய் மார்ச்சரியில் நிக்கல? அதுக்கடுத்து நீ போற இடம்ல நாமக்கல்ல 40 பேருக்கு மேல மயங்கி விழுந்து, நாமக்கல்லே நடந்திருக்க வேண்டியது 40 பேர் மூச்சு திணறி ஆஸ்பத்திரியில இருந்து அவங்கள பூரா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட்ல கரூர்ல வந்து சாவு கொடுத்துருக்குற. இது எதமோ கரூர்ல மட்டுமே நடந்த மாதிரி பேசுற. நீ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இனோவா கார்ல இருந்து எல்லா பேரணிவையும் நடத்திட்ட நீ. ஆனா பழியை வந்து யார் பேர்ல எழுதுறது? கரூர் பேர்ல எழுதணுன்றதுக்காகவே கரூரை தேர்ந்தெடுத்தியா? எனக்கு புரியலையே. இன்னொன்று, ஒரு கட்சியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா அடுத்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறதுன்றது மரபு. காரணம் பற்றி ஒரு அறிக்கை கூட இல்லை. ஆமாம். நம்பர் 1 இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ரத்து செய்யணும். 2வது, ஒருங்கிணைப்பை இன்னும் சீர்படுத்துறதுக்கு ரத்து செய்யணும். 3வது, தொண்டர்களை பக்குவப்படுத்துறதுக்கு ரத்து செய்யணும். இது எந்த காரணத்திற்கா? தாமுக எதுக்கு சார் அவங்களுடைய விருது விழாவை ரத்து செய்யணும்? டைஃபி எதுக்கு சார் அவங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இரங்கல் கூட்டமாக அதை நடத்தணும்? எஸ்எஃப்ஐயும் இஸ்கஃபும் ஏஎஸ்எஃப்பும் புரட்சிகர மாணவர் அமைப்புகள் அத்தனையும் வந்து எதனால சார்? அந்த பகத்சிங் பிறந்தநாள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் அத்தனைக்கும் ஒரு எழுச்சி மிக்க நாளாக பகத்சிங்குடைய பிறந்தநாள். அன்னைக்கு நாளில் உன் கட்சி தொண்டர்கள் செத்ததுக்கு இரங்கல் கூட்டமாக அதை மாற்றி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீ வந்து ஒரு மெழுகுவத்தி ஏத்துறதுக்கு ரோட்டுக்கு வரல. அந்த செத்தவங்க வீட்டுக்கு தலைமை கழகத்துல இருந்து ஒரு ஆள் போகல. நீ தான் வீட்டுக்குள்ளேயே போட்டோ வச்சு மாலை போட்டு வீடியோ எடுத்து போடுவியே, போட்டோ எடுத்து போடுவியே, அந்த கர்மத்தையாவது செஞ்சியா? மாறாவும் அட்வொகேட்டை வெளியில விட்டு கோர்ட் வாசல்ல நிப்பாட்டி இவன் செத்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது, மார்ச்சூரியில் கிடந்த அநாத பணத்தெல்லாம் ஏன் பணம்னு ஏத்துவீங்களான்னு கேட்கிற வெக்கமா இல்ல? நாக்கு கூசல? இல்லை, அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு ஓட்டு கேட்க சொல்லி பாஜக இருந்து சொல்லலையே. பெரியாரை டைல்யூட் பண்ண சொன்னாங்க, பெரியார் போட்டோ வச்சுக்கிட்டு நாங்கள் அவரை பேசாமல் வச்சுருப்போம். வேலுநாச்சியாரை டெமாலிஷ் பண்ண சொன்னாங்க, வேலுநாச்சியார் போட்டோ வச்சு நாங்கள் ஏமாற்றுவோம். சாதிக்கு ஒரு தலைவர்னு பேர் எடுத்துட்டு அதை வந்து இவங்களுக்கு செலுத்த சொல்லி பாஜக சொல்லலைன்னா நான் ரொம்ப பெரிய ஆபத்தான கூட்டம் இது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கிளியராக இருங்க. நான் வந்து கட்சி ஆரம்பித்த தேதியிலேருந்து லப்போன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கெலாம் வந்து எதுக்கு கட்சி ஆரம்பிக்கட்டுமே வரட்டுமேன்னு சொன்னீங்க. நான் வந்து விஜய் ரசிகர்களை நீங்கள் பார்க்குறத விட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்க்குறேன். அந்த மாபு எப்படி இயங்கும், அதுக்கு பின்னாடி 2012க்கு பிறகு விஜய்க்கு கிடைக்கப்பட்ட ஜோஸ் என்ன, பின்னாடி அவருக்கு கிடைச்சிருந்த பூஸ்ட் என்னன்றதெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக கூட இருந்து பார்த்த மாதிரி பார்த்துருக்குறேன். நான் ஒரு பிஆர் ப்ரொமோஷன் ஒர்க்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க, யாரை காலி பண்ணுறதுக்கு என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் எத்தனை பேரை சேர்த்து வச்சு எந்தெந்த இடத்துலலாம் விஜய் 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 விஜய்னு பேர் வரணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் தேதி 1லேருந்து அந்த குரூப்பை ரொம்ப பெரிய ஆபத்தான குரூப்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். விஜய் வந்து அண்ணா ஹசாரேவை பார்க்க போனதெல்லாம் வந்து சாதாரணமான சம்பவம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட 100 மடங்கு பின்னாடி பெரிய ஆழமான ஒரு பக்காவான அஜெண்டா ஒர்க்கு பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எல்லாரும் முட்டாள் கூட்டமாக இருக்கணுன்றதை அவன் முடிவு பண்ணுறான். சாதாரண பசங்க சும்மா ஒரு இளைய தலைமுறைக்கான ஒரு பெரிய ஐக்கான், இந்த மாதிரியான மனநிலையில் விஜய் நீங்கள் வச்சிங்கன்னா மிகப்பெரிய பேரிடரை நோக்கி தமிழ்நாட்டை இழுத்துட்டு போறீங்க. அந்த இரத்தக்கரையை உங்களால் ஒருபோதும் படி வைக்க முடியாது. இந்த கூட்டம் இதைவிட ஆபத்தான அருவருப்பான நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டில் அரங்கேற்றும், மிக கோரமான விபத்துகளை தமிழ்நாட்டில் அரங்கேற்றும். அதனால தான் விஜய் வந்து வீடியோவில் கடைசியாக சொல்கிறாரு, இன்னும் வலிமையாக வெளியில் வருவோம் அப்படின்னு. எதுலேருந்து வருது? நீ நியாயமாக பண்ண கொலைக்கெல்லாம் நீ வந்து வெளியில் தலை காட்டினாய்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனால்
தெனாவட்டா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃப்ரேமை வச்சுக்கிட்டு பகுமானமாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு உன் ஆள் அடியாள் ஒருத்தன் வந்து ட்வீட்டு போட்டுட்டு புரட்சி வெடிக்க போகுது எல்லாரும் கிளம்பி வாங்க மெரினா பீச்சுக்குன்ற டோனில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு 12:30 மணிக்கு தெளிஞ்சிச்சோ என்னன்னு தெரியல, உடனே வீடியோ போஸ்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு அதை நம்பி பல பேர் டெலிகிராமில் குரூப்பை ஓப்பன் பண்ணி மெரினாவை கைப்பற்றுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை பள்ளிக்கூடம் முடிக்காதவன் பூரா காப்பரிச்ச லீவில் இருக்கான்னு அவன் பூரா பேரும் நெட் பேக் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியாமல் அவன் பூரா போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சுன்னு இருக்குவேன், பாம்பு வைப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு பேசி வாழ்க்கை இழந்துட்டு திரியிறான். பகுமானமாக வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு பேசுகிற மனநிலையில் இல்லை, நான் அம்மாவை இழந்துட்டு இருக்கிறேன், நான் என் தங்கச்சி இழந்துட்டு இருக்கிறேன்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா என்னங்கடா மனநிலை இது? என்னங்கடா மனநிலை? உன் வீட்டில் உங்கள் அம்மா செத்தாங்கன்னா, உன் வீட்டில் உன் தங்கச்சி செத்தாங்கன்னா, என் வீட்டில் என் ஆயா செத்துச்சுடா. இதெல்லாம் இப்போ மேட்ராடா? இதெல்லாம் பேசி என்னடா பண்ண போறீங்க? இந்த கர்ண கர்மாத்திரத்தை எதுக்குடா எடுத்துட்டு வர்றீங்க? செத்த 41 பேர் உயிரே உயிர் இல்லைன்னு சொல்லிட்டடா, உன்னைய வந்து பார்த்த உயிர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கடா. இதுக்கு மேல என்னடா நீங்க பண்ண வேண்டியது இருக்கு? இவ்வளவு பஞ்ச பாதகத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு வீடியோவையும் போட்டுட்டு போட்ட போஸ்டையும் ராத்திரியோட ராத்திரியா டெலிட் பண்ணிட்டு அப்பாவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு அவன் பூரா இப்ப ஜெயிலில் உட்காந்து கழுதிங்கணும். புரட்சி புரட்சி புரட்சின்ற பேர்ல எதுக்கு புரட்சி? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. என்ன புரட்சி? பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல. யார்கிட்ட பாதுகாப்பு இல்ல? உங்க ஒன்னனே உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லாம ஒய் பாதுகாப்பு வேணும்னு போய் மனு கொடுத்தான். பாதுகாப்பு உங்ககிட்ட தான் இல்ல, உன் கூட்டத்துக்கிட்ட தான் இல்ல. அதனாலதான் நீ போய் மனு கொடுத்து பிளாக் கார்ட்டை பூரா வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சபாரியை போட்டுக்கிட்டு அத்தனை பேரை வெளிநாட்டுக்காரன் வெளியூருக்காரன்னு எல்லாரையும் இழுத்துக்கிட்டு திரியிற. புரட்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா? அந்த வார்த்தையை சீரழிக்கிறீங்களேடா. உங்ககிட்ட இந்த தமிழ்நாட்டு அரசியல் பட்டு பாடுற பாடு வந்து ரொம்ப 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 அருவருப்பான அசிங்கமான ஒரு பிறப்பாக இந்த விஜய் வந்து இதுவரைக்கும் அப்படி இது யோசிச்சதில்லை. ரொம்ப அசிங்கம் பிடிச்சவனா அந்த மனுஷனை. எனக்கு இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. விஜய் ஒரு சாடிஸ்ட், விஜய் ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் உள்ள நபருங்கிறத தேதி 1ல இருந்து சொல்றேன். இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் அதை புரிஞ்சிருக்குங்கிறத நினைச்சுக்கிறேன். இதுதான் கடைசி. இதுக்கு மேல ஒரு உயிர் பலியில தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்ற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு பெற்றோருக்கு தயவு செய்து ஒரு வேண்டுகோள். இதுல உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வாகனத்தில் போகிறாங்க, ஏதோ ஒரு விபத்தாயிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த வாகனத்தில் ஏற விட மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போகிற இடத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பசங்களோட போன ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பசங்களோட திருப்பி சேராது அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அருவருப்பை அசிங்கத்தை அரங்கேற்றிட்டு இருக்கிறான், வெறியேற்றிட்டு இருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை ஜெயிலில் கம்பி எண்ணெய் வைக்க போகிறான். அவன் வரமாட்டான் சார். அந்த கட்சியின் சார்பில் கேஸ் போட்டால் பொதுச் செயலாளர் பேரில் தான் போட முடியும். அவன் நேக்கா எஸ்கேப் ஆயிடுவான், புசியானந்த உள்ளதள்ளி விட்டு போயிடுவான். சொல்லிட்டானே, வக்கீலே சொல்லிட்டானே, எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். தெரியாதுட்டான். உங்க வீட்டு பிள்ளைகளை பூரா ஜெயிலுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறான், உங்க வீட்டு பிள்ளைகளை பூரா பிணவரைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறான், உங்க வீட்டு பிள்ளைகளை பூரா வெறிபிடித்த நாய்களாக மாத்திட்டு இருக்கிறான். இதை நம்ம அனுமதிக்க போறோமா? அந்த ஆள் சொல்றாரு, என் பொண்டாட்டிட்ட சொன்னனே போகாதன்னு சொன்னனே, பிள்ளைய கூட்டு போகாதன்னு சொன்னனேன்னு அழுகிறாரு. ஒரு புருஷன் செத்து கிடக்குறாரு, பொண்டாட்டி அழுகிறா, போகாதன்னு சொன்னனே போகாதன்னு சொன்னனேன்னு. காதல் ஜோடி அடுத்த மாசம் கல்யாணம், செத்து போயிட்டாங்க. ஜோடியா செத்து இருக்கிறாங்க. அம்மாவும் மகளும் செத்து இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிகள் செத்து இருக்கிறாங்க, குடும்பமா செத்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பிடிச்ச பெரும் கேடு இந்த விஜய்ன்ற நடிகனும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டமும். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள், உங்க வீட்டில் அதாவது எப்படி வந்து கொரோனா தொற்று ஒருத்தனுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தனிமைப்படுத்துவோமோ அதுபோல உங்க வீட்டில் யாராவது விஜய் வெறி பிடிச்சவன் இருந்தான்னா அவனை தயவு செய்து அவன்கிட்ட பேசுங்க. அவனுக்கு மனதளவில் பிரச்சனை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு மனதளவில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை உணர்ந்து பேசுங்க. எவ்வளவு பேர் தெரியுமா ஃபோன் காலு? அதாவது எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தோழர்களுக்கு சங் பரிவாரை நேரடியாக தோல் உரிச்சு பேசியிருக்கிறோம், பாஜகவை நேரடியாக மோடி அக்யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம், மோடிக்கு எதிராக பல விஷயங்களை பேசியிருக்கிறோம், தொடர்ந்து அதை பரப்புரை செய்கிறோம். ஆனால் அப்போ வராத ஃபோன் கால்ஸ் இப்போ வருது. தம்பி பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க, ஏன்னா இவங்க ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க, என்னமும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். பயப்பட்டது அரசாங்கம் கிடையாதுடா, பயந்தது மக்கள்டா. இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கடா மக்களை. பார்த்தாலே அருவருப்பா அசிங்கமா இருக்குடா. நல்லா இருப்பியா நீ? என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான் ஏதோ தெரியல. இந்த அசிங்கத்தை தொடச்சு எரிங்க மக்களே.